பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இனி எபிசோட்ல கோமதி மீனாவுக்கு ஃபோன் பண்ணி நான் ஸ்ரீரங்கம் போறேன், அதனால நீயும் என் கூட துணைக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. என்னைய அவ்வளவு திட்டிக்கிட்டு இப்ப என்னைய கூப்பிடுறீங்களா? என்னையெல்லாம் திட்டக்கூடாது இதுக்கப்புறம் அப்படின்னு சொன்ன உடனே, நீ எதுக்காக தங்கமயில கூட்டிக்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லி மறுபடியும் பாத்தீங்கன்னா கோமதி மீனா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படியே 2 பேரும் சமாதானம் ஆயிடுறாங்க. நம்ம மீனாவும் ஓகே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, மீனா நேரா போய் செந்தில் கிட்ட சொல்லிட்டு, இந்த மாதிரி அத்தையோட சேர்ந்து நாங்க ஸ்ரீரங்கம் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம கோமதி அவங்க அம்மா கிட்ட மட்டும் சொல்லிட்டு, கேட்டா நான் ஸ்ரீரங்கம் போறேன், வர்றதுக்கு நைட் ஆகும்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களும் காலையில டிஃபனை மட்டும் கட்டிக்கிட்டு கிளம்பிடுறாங்க. ஆனா இங்க தான் நம்ம பாட்டி ஒரு திட்டத்த போடுறாங்க. எப்படியாச்சும் மாப்பிள்ளையையும், பொண்ணையும் சேர்த்து வச்சிரணும் அப்படிங்கிற பிளான்ல நம்ம கோமதியோட போன சைலண்ட்ல போட்டு, ஏன்னா கோமதி தெரியாம போன அங்கேயே வச்சுட்டு போயிடுறாங்க. அங்க பஸ் ஸ்டாப்ல மீனா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? சோ மீனா கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் போன் எடுத்துக்கிட்டு வர்றதே தெரியல, எடுத்துக்கிட்டு வந்ததே தெரியாம மறந்து வச்சுட்டேன் அப்படின்றாங்க. சோ அதுக்கப்புறம் அதான் நீ இருக்க, உன்கிட்ட போன் இருக்குல்ல, எனக்கு போன்லாம் ஒண்ணும் வேணாம், நம்ம போயிட்டு வந்துருவோம். திருப்பி இதுக்கோசரம் போனெல்லாம் எடுக்க வீட்டுக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இப்ப பாட்டி என்ன செய்யுது, கோமதியோட போனை சைலண்ட்ல போட்டு ஏதோ ஒரு பருப்பு டப்பாவுல போட்டு மூடி வச்சிருது, யாருக்கும் தெரியாத மாதிரி. சோ இப்ப வெளியில உங்க அம்மாவை காலையில இருந்து எழுந்திரிச்சதுல இருந்தே காணோம், என்னாச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி வச்சுக்கிட்டு இருக்கு. எல்லாருமே கோமதிக்கு போன் பண்ணா கோமதி போனுக்கு ரிங்கு போகுது, ஆனா எடுக்கவே இல்லை. அதுதான் சைலண்ட்ல பருப்பு டப்பாவுல கிடக்குதே போனு. சோ நம்ம பாட்டி இத பிரச்சனைய பெருசாக்கி எப்படியாச்சும் மாப்பிள்ளையும் பொண்ணையும் ஒண்ணு சேர்த்தரலாம் அப்படின்னு பிளான போட்டிருக்கிறாங்க. சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு.